ஹே ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கொஞ்ச நாளாவே நம்ம சமைச்சு அதில் என்னென்னலாம் சமைக்கிறோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக வீடியோ போட்டுருந்தோம். அதனுடைய அடுப்பு வந்து அதாவது கேஸ் அடுப்பு வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதாவது கேஸோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வீட்டிலே நம்ம இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு அதை நம்ம எப்படி சரி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சேனலுக்கு யாராச்சும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோட ஷேர் பண்ணுங்க. உள்ள இருந்து வர கேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதோட ஃபயரோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால இன்னைக்கு நம்ம அதை எப்படி சரி செய்யறோம்னு பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு அதில் எவ்வளோ சிம்பிளா சரி பண்ணி அதை நம்ம திரும்பி எப்படி நம்ம பண்ணான்னு சொல்லிட்டு நீங்க பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் அது எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி சரி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களே பார்த்தா இப்போ தெரியும், உங்களோட ரைட் சைடில் எரியிற அந்த இது வந்து ஃபயரோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரியும். இப்போ நம்ம அதுவே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எரியிற மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ நம்ம இதுதான் சரி பண்ண போகிறோம். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு நாமளே வீட்டில் இருந்து இந்த அடுப்பை எப்படி சரி செய்யறதுன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தானே வீட்டில் சமைக்கிறோம், நம்ம வீட்டில் நம்ம பொருளை நம்ம தானே பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்காக நீங்கள் கடையில் எடுத்துன்னு போய் நம்ம தர போகிறது இல்லை. நீங்கள் நாமளே இதில் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்களும் இது போல் ஏதாச்சும் வீட்டில் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சரி செய்யறதுக்கு. ஃபஸ்ட்டு அதை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ட்ரை பண்ணலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு இதை கைட்டி வச்சிடலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்போ நம்ம இது போல் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஆகுதோ அப்போ தான் நம்ம க்ளீனே பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அதுமாரி தான் இருக்குது இது. ஏன்னா நம்ம அதை செய்யும் போதே இதுமாரி சிந்துதுன்னா அதை சரி பண்ணவே மாட்டாங்க யாருமே. சரி வீட்லேருந்தும் சரி யாருமே சரி பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பர்னர்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இதை நம்ம அப்படியே கழட்டி வச்சிடலாம். இதுலேருந்து ஒரு கேஸ் வந்து இதுக்குள்ளார போயிட்டு இது வழியாக வெளியில் வரும்போது இதில் ஏதாச்சும் ஒரு லாக் ஆகிருந்துச்சுன்னா மட்டும்தான், அடப்பு ஏற்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அதுலேருந்து அந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியும். கழட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் சரி பண்ணதும் கிடையாது. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. நான் நம்ம சரி பண்ணணுன்ட்டு எனக்கு தோணுச்சு. சரி சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் பார்த்தா தானே நமக்கு தெரியும். இந்த கழட்டுற ஸ்க்ரூவை பத்திரமா எடுத்து வைங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் தொலைச்சிருவோம். அப்புறம் திரும்பி போகிறதுக்கு கஷ்டப்படணும். இந்த துரு வந்து ரொம்ப டைட்டாக ஏறின்னு இருக்குது, துரு பிடிச்சிருக்குதுனால. சரி இப்போ நம்ம ஏன் இதை கழட்டுறோம்? என்ன செய்யறேனே தெரியாம செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நான். ஏன்னா சரியா எரியாது வந்து இதுதான். நான் இதை கழட்டுன்னு இருக்கிறேன். ஸோ என்ன செய்யறேன்னே தெரிய மாட்டேங்குங்க. கேமரா முன்னாடி பேசுறதுக்கு அந்த கூச்சமா இருக்கு. துரு நல்லா ஏறிட்டு இருக்கு எல்லாத்துலேயுமே. ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர். இந்த வருது பார்த்தீங்களா, இதுல இருந்து ஜாயிண்ட் ஆகி இங்கே போகும். இதில் இருக்கிற கேஸ் தான் இங்கே பாஸ் ஆகும். அப்போ நம்ம இங்கே இருக்கிறத தான் நம்ம கழட்டணும். இதில் இருந்து பாஸ் ஆகிறது வந்து ஏதாச்சும் உள்ள டஸ்ட்டு லாக் ஆகிருந்துச்சுன்னா அதோட ஃபயரோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கேருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் கழட்ட தான் முடியல. ஏந்திரிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ரொம்ப துரு எரியணுதுனால இதை கழட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது கழட்ட முடியலன்னு தெரிஞ்ச பிறகுன்னா நம்ம தோணுச்சு எனக்கு, இதை பண்ண தேவையில்ல, கடையில் கொடுத்தே பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அந்த டாஸ்க் நினைச்சேன். எல்லா விஷயத்திலுமே சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா நம்ம உடனே பின் வாங்கிட்டோம். அதை நம்ம ட்ரை பண்ணியே பார்க்க மாட்டோம். அது போலதான் எனக்கு இப்போ திடீர்னு சரி இதை நம்ம கடையில் கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் பின் வாங்கவே கூடாது. பின் வச்சக்கா பின் வைக்கவே கூடாது. பின் வைக்கவே கூடாது. ஐயோ திருப்பியும் கோளாறு பண்ணுது. கழட்டி பாடுறான்னு சொன்னார் எங்க டேடி. என்னதான் கழட்டுறதுன்னு எனக்கு தெரியலையே. நாங்களால கழட்ட முடியல, ஆனா கடையில கொடுத்த மட்டும் அவங்க எப்படி கழட்டுறாங்க? எப்படி கழட்டுறாங்க? கழட்டவே முடியல. ஃபெயிலியரா போச்சு நம்மளோட லைஃப்ன்ற மாதிரி. எல்லாமே நமக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. பசி வேற எடுக்குது.
இதை கழட்டி பார்த்தோம். இந்த கழட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இதோட துருலாம் போய் ஏறிக்கிட்டு ரொம்ப கழட்ட முடியாத மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெயிட் பைப் ஒன்று போகும். அந்த பைப்ல வந்து இந்த சைடும் லிங்க் பண்ணி இது வழியா கேஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது அவங்க உள்ள இருந்து வர கேஸ் வந்து வெளியில இது வழியா தான் வெளியில வரும். இப்போ இங்கிருந்து ஒரு சின்ன ஒரு பின்னு மாதிரி இருக்கும். அது ஒரு அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு கம்பி இல்லைன்னா ஊக்கு விடுறது அளவுக்கு தான் அதில் அந்த ஹோல்சேல் இருக்கும். அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு லாக் சம்திங் ஏதாச்சும் ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அதுல இருக்கிற கேஸ் வந்து இதுல டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இதை கழட்ட தேவையில்ல. இப்போ அந்த ஓட்டில சின்னதாக கம்பி இல்லாச்சும் ஊக்கு இதுக்கு விட்டு உள்ள இருக்கிற அந்த டெஸ்ட்டை மட்டும் கிளியர் பண்ணி போட்டு பார்ப்போம். அதை நம்ம கிளீன் பண்ணி போட்டால் அப்போ ஆச்சு அது நல்லா எரியுதா இல்லையான்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த சைடு பார்த்துருப்பீங்க நல்லாவே எரிஞ்சிருக்கும். இந்த பெருசு மட்டும் சரியா எரியல. நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு கம்பி மாரி எடுத்து அதுக்குள்ள அதாவது இந்த ஆன் ஆஃப் பண்ற சைடில் ஒரு பின்னு மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஒரு பைப் மாதிரி வெளியில வரும். அந்த வெளியில வர இடத்துல சின்னதாக ஒரு கம்பி எடுத்து அதுதான் வீட்டில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து நிறைய டைம் எடுத்து திருப்பிலாம் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி க்ளீன் பண்ணவும் மாட்டோம். அதனால தான் இந்த ஓவராக டெஸ்ட் ஏறி துரு ஏறிக்கிட்டு திடீர்னு ஒரு ஃபால்ட் ஆகும். அப்போ மட்டும் வீட்டில் கத்துவாங்க இது சரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது போல நடக்கும், எல்லார் வீட்லையும் நடக்கும். அதெல்லாம் சொல்ல வரோம். அதை போயிட்டு நாம இப்போ அதை போட்டு பார்ப்போம். அது எப்படி எரியுதுன்னு பார்த்துக்கிட்டு திருப்பி சரி பண்ண முடிஞ்சா பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா மிஷின் ஃபெயில்டு தான், கரையில் தான் பார்த்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறோம், அது ஏதாச்சும் நடக்கும் பார்ப்போம். சரி வாங்க இதை போயிட்டு நம்ம இதை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு நம்ம இதை ஃபயர் பண்ணி பார்ப்போம். நல்லா எரியுதா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். ஆன் பண்ணி பார்த்த உடனே இதோட ஃபயரோட லெவல் வந்து ரொம்ப ஹையாக எரியிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெரியும். அதில் உள்ளே இருக்கிற அந்த டெஸ்ட்டு வந்து இன்னும் போகல. அதனால தான் அந்த உள்ளே இருக்கிற டெஸ்ட்டு போகாதனால அதோட ஃபயரோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாகவும் கம்மியாகவும் மாறி 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 இருந்துச்சு. அதாவது அந்த உள்ளே இருக்கிற டெஸ்ட்டு இன்னும் நம்ம கிளியர் பண்ணலை போல். அதை நம்மளால் கழட்ட முடியலன்றதுனால தான் நானும் சின்னதாக ஒரு பின் மாதிரி வச்சு அதை க்ளீன் பண்ணி பார்த்தேன். அது அப்பயும் சரியாகலை. ஆனால் அதை நம்ம ப்ராப்பராக கழட்டி அதில் உள்ளே இருக்கிற டஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி போட்டிங்கனாலே இது நல்லாவே எரிய ஆரம்பிச்சிடும். நம்மளால் கழட்ட முடியலன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். சரி திரும்பி பண்ண ஒன்றுத்துக்கு 2-3 தடவை அதில் வந்து சின்ன ஒரு பின்னு விட்டு நானும் அதில் இருக்கிற அடைப்பெல்லாம் எடுத்து பார்த்தேன். ஓரளவு ஓகே, ஃபஸ்ட்டை விட இது ஓரளவு ஓகேன்னு தான் எனக்கு தோணுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஃபஸ்ட்டு எரியறதுக்கும் இப்போ எரியறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது ரெட் கலர் எப்படி ரொம்ப க்ளோவாகி எரிஞ்சிருந்துச்சு. ஒரு 2-3 தடவை நிறுத்தி அதுக்கப்புறம் திருப்பி அதை நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தேன். ஓரளவு ஃபஸ்ட்டை விட இப்போ ஓரளவு பெட்டர்ன்னு தோணுச்சு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் அதை சரி பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. மிஷின் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னா எனக்கு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டை விட இது எனக்கு பெட்டராக தான் தோணுச்சு. ஃபெயிலியர் ஆயிடுச்சா சக்ஸஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டை விட இது கொஞ்சம் தேவையானதான் எனக்கு தோணுச்சு. இப்போ நம்ம இதை சரி பண்ண முடியாம இதை நான் கடையில எடுத்துன்னு போய் கொடுத்துருந்தேன்னா சம் அமௌண்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனை என்னன்ட்டு நமக்கு தெரியுது, அதே பிரச்சனை தான் அவங்களுக்கும் தெரிய வருது. ஆனா அது அவங்க எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம போய் பார்த்தாலே அது நமக்கு கத்துக்கலாம். அதை நான் என்ன நினைச்சிட்டேன், சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம கடையில எடுத்து கொடுக்குறதா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன். சரி நம்ம ட்ரை பண்றதுக்காக நான் திரும்பி கழட்டி பார்த்தா அது ரொம்ப, நீங்களே பார்த்துருப்பீங்க, அதோட ஸ்க்ரூல வந்து ரொம்ப துரு பிடிச்சி அது ரொம்ப போய் டைட் ஆயிடுச்சு. சரி கழட்ட முடியாமன்னு தெரிஞ்சிச்சு. சரி நம்ம விட்டுட்டு போய் கடையில போய் கொடுத்துடலாமெல்லாம் யோசிச்சு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்ச பிறகுதான் அதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு பின்னு மாதிரி இருந்துச்சு. அதுல இருந்து நம்ம டெஸ்ட்ல அடைச்சிருந்ததுனால தான் உள்ள இருக்கிற கேஸ் வெளியில வராம இருக்கும். சரி நம்ம அதை கிளீன் பண்ணிட்டு போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு பார்த்தேன். சரி அது திருப்பி அதே போல கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க அந்த அமௌண்ட் இப்ப நீங்க அதை சரி பண்றதுக்கு போயிட்டு கடையில கொடுத்துருந்தீங்கன்னா சம் அமௌண்ட் வந்து உங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் வந்து அதே போல சில விஷயத்த நீங்களே கத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்த உங்களால சரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை நீங்களே சரி பண்ணீங்கன்னு சொல்ல வரேன். சில அமௌண்ட் நீங்களே சேவ் பண்ணிக்கலாம் நீங்க சரி பண்றதுனால. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாம் நல்ல உள்ளத்துக்கு மிகப்பெரிய இதோ போல நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல வந்து நான் பாக்குறேன். பாய்.